ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கரை தனுஷருடைய நடிப்புல இந்த திரைப்படம் ரெடியா இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இதுக்கு முன்னாடி போர் தொழில் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருந்தது. விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்துல தனுஷ் நடிக்க போறாருன்னும் போதே எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருந்தது. இவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் அந்த காம்பினேஷன் ஒன்னா இணைஞ்சதுக்கு அப்புறமா இந்த படம் ரெடியா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னா, ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃபா பார்க்கும்போது பூர்த்தி செஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃபாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்கு. பட் என்ன இருந்தாலும் படத்தோட கதையாக என்னவா அவங்க யோசிச்சிருக்காங்க, லேண்ட் பண்ணியிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு அரசியல்வாதியோடைய வீட்டுக்குள்ளே புகுந்து தனுஷ் திருடணும் அப்படின்னு இறங்குறாரு. அங்கே அவர் கூட வந்தவராலே இவர் முதுகுல குத்தப்படுறாரு. இந்த அரசியல்வாதியோடைய அடியாட்களால தனுஷ் அவர்கள் அங்க மாட்டிக்கிறார். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட அவரை கைமாத்தி விடுறாங்க. இந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் வேணும், பிரஸ் அண்ட் மீடியா கிட்ட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்றதுக்கு இவர் வெறும் அங்க திருட மட்டும் செய்யல, அவர் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு அப்படின்னு ஒரே ஒரு தப்பு பண்ணவர் மேல பல தப்பு அப்படி லாக் பண்றாரு. அப்படி அவர் மாட்டிக்க போறாருன்ற ஒரு பயத்துல இருக்கும்போது தனுஷ் என்ன பண்றாரு, அங்க இருந்து எஸ்கேப் ஆறாரு. எஸ்கேப் ஆகி பல வருஷங்களுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இருந்தாலும் வேற ஒரு ஸ்டேட்ல போய் நமக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டத்தை நம்ம துடைக்கணும் அப்படின்னு யோசிச்சு நம்மளுடைய பழைய நிலம் இருக்கு, அந்த நிலத்தை அப்பா கிட்ட பேசி அதை வாங்கி அதன் மூலியமா லோன் வாங்கி நம்ம ஒரு டிஃபன் கடை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. உங்களுக்கு உடனே இட்லி கடை ஞாபகம் வரும், அது கிடையாது, இது வேற, இது கரை. யோசிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறாரு. அந்த அப்பா சொல்றாரு, அப்பா நீ வரதுக்கு முன்னாடியே நான் இந்த ஒரு இடத்தெல்லாம் லோனு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஷாக் ஆகிறாரு. என்னப்பா லோன்னா, டிராக்டர் வாங்கியிருக்கேன்ப்பா, அதுக்கு லோன் வாங்கினேன், அந்த ஓவரால் பத்திரத்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்றது சொல்றாரு. ஏன் டிராக்டர் ஓடலை அப்படின்னும் போது, இப்போ எப்படி இந்த ஈரான் வார் நடந்துக்கிட்டோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஈரான் வார் நடக்குது. பெட்ரோல் கிடைக்காதனால டிராக்டர் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. டிராக்டர் ஒர்க் ஆகுனால யாரும் பெரிய அளவில் விவசாயம் பண்ண மாட்டாங்க, பெரிய விளைச்சல் எதுவும் இல்லை, முழுக்க முழுக்க லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இவங்க அப்பா மாதிரி இன்னும் பல பேர் இப்படி டிராக்டர் வாங்கினன்ற லோன்ல சிக்கி லோல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம தனுஷ் என்ன யோசிக்கிறாரு, ஓகே இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது, நிலத்தை வித்து அந்த கடனை அடைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மீதி காசுல ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்றாரு. அது அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு ரீசன் என்ன, சின்ன வயசுல இருந்தே தனுஷ் அவருடைய கேரக்டர் இந்த படத்துல எதையுமே கேட்காம ஊதாரித்தனமா இருப்பாங்களே, நான் பிசினஸ் பண்ணேன்னு செலவு பண்ணி லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு சில கேரக்டர்ஸ், அப்படி நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். அப்படி ஒரு கேரக்டரா தனுஷ் அவர்கள் இருக்காரு. அதன் காரணமா அவர் தரமாட்டேன்னு சொல்றாரு. ஒன் ஃபைன் டே அங்க ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் தனுஷ் இந்த படத்தோட ஓப்பனிங்ல ஒரு சத்தியம் பண்ணியிருப்பாரு, கருப்பசாமிக்கு நான் இதோட கண்டிப்பா திருடவே மாட்டேன். அந்த சத்தியத்தை பிரேக் பண்ணி இந்த ஊர் மக்களுக்காக என்ன நல்லது பண்றாரு, அவருக்காக என்ன நல்லது பண்றாரு, அவர் ஒரு சிக்கலுக்குள்ள ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு குடும்ப சூழ்நிலையில. அந்த குடும்ப சூழ்நிலையை அவர் எப்படி சரி பண்றாரு, ஓவரால இந்த படத்தின் மூலியமா இந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா என்ன மெசேஜ் சொல்றாருன்றதா இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷன். எதுக்காக நான் அதை மென்ஷன் பண்றேன்னா, ஒரு சீனை ஒரு டிராமாவா ரெடி பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்படி விக்னேஷ் ராஜாவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கும்பொழுது அதுல ஒரு டிராமா இருக்கும், அதுல ஒரு ஃபிளேவர் இருக்கும், அதுல ஒரு இன்டென்ஸான ஒரு ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே, அது ஒரு டெப்த் ஒன்று இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் நம்மளோட ஸ்டைல்ல இருந்தும் ஹாலிவுட் ஸ்டைல்ல. அப்படி ஒரு ஃபீலை இந்த படத்துல கரம் மூலியமா விக்னேஷ் ராஜா தந்திருக்காரு. அது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. எல்லா ஃப்ரேமை பத்தியும் நம்ம பேசலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் நிறைய சீக்வன்ஸ்ல அவங்க கேமரா ஆங்கிளை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கேரக்டர்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, பிளர்ல இருக்க கேரக்டரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் எப்படி அந்த சீனுக்குள்ள கொண்டு வராங்கன்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. அது எல்லாமே பார்க்கும்போது ஹாலிவுட் படங்களை எங்கேயோ பார்த்தோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றதுன்றது கஷ்டம். அதை விக்னேஷ் ராஜா அண்ட் டீம் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருந்தாங்க. வெறும் சினிமாட்டோகிராஃபி மட்டும் இல்லாமல் மியூசிக்காகவும் சரி, எடிட்டிங்காகவும் சரி, டெக்னிக்கலாகவே ரொம்ப சவுண்டாக இருந்தாங்க. ஜி பிரகாஷோடைய மியூசிக்கும் இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் படத்துக்கான மியூசிக் தரத்தை கொடுத்துருந்தேன். ஆர்டிஸ்டாக சொல்லவே வேண்டாம், தனுஷ் சார் ஏற்கனவே ஹாலிவுட் ஆக்டர் தான், ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மர். இந்த படத்துல அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு கேக் வாக் தான் அவருக்கு இந்த படம், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. எடுத்து கண்டென்ட்டாக ரொம்ப கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க, சந்தேகமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃபாக பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு புது ட்ரீட்மெண்ட் இருந்தது. ஆனால் அந்த கதையில் ஒரு எனர்ஜி ஒன்று மெயின்டைன் ஆயிருந்தது. அதுக்கு ரீசன் இந்த படத்தோடைய இன்ட்ரோல் பிளாக்.
செம்மையா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. பயங்கர த்ரில்லிங்கா அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த கேரக்டரை நம்மளை மாத்திட்டாங்க. அந்த கரசாமின்ற கேரக்டர் நாம தான் அப்படின்ற ரேஞ்சில் உட்கார வச்சு நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அந்த இடம் எந்த அளவுக்கு நம்ம பயமாகவும் ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்றது அந்த சீன் மூலியமா ஆடியன்ஸ் கடத்தி இருப்பாங்க. எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். இந்த படத்தோட பீக்கே அதுதான். அண்டு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டியில் போயிருந்தாங்க, நிறைய சென்டிமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, ஒரு ட்ராமா ஜோனுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷனா ஹீரோ எதுக்காக இங்க வந்திருக்காரு, ஹீரோ அவருக்காக மட்டும் போராடாம ஒரு ஆள் குடும்பத்துக்காக அவர் எப்படி போராடுறாருன்னா அந்த ஆர்க் சேஞ்ச் இப்படி நிறைய இடங்கள்ல அவங்க டீல் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. இந்த படத்தோட வில்லனா சுராஜ் நடிச்சிருக்காரு. ரீசெண்டா யூத்ல பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வீர தீர சூரன்ல பார்த்தோம். எல்லாத்துலயுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவருக்குன்னு ஒரு ஆர்க், அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு. இப்படி எஸ்ஜே சூர்யா வரும்போது எனர்ஜி இருக்குமோ அப்படி இவருக்குன்னு ஒரு எனர்ஜி இந்த படத்துல அப்படி ஒரு எக்ஸிகியூஷனை பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆளா இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா பர்ஃபார்மன்ஸுமே எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க, திருப்திகரமா இருந்தது. இந்த படத்தோட மைனஸா நான் என்ன பார்க்கணும்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வில்லனுடைய கேரக்டரைசேஷன், அவரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இன்டென்சிட்டியா ஒரு ஒர்க் பண்ணாரு, ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு அது அடிக்கிறதே நிப்பாட்டி அவரே தப்பான ஒரு ட்ராக்ல போற மாதிரி ஒரு காமிச்சாங்க. அது இந்த கதையை வீக் ஆயிடுச்சு. ஹீரோ கேரக்டர் ஸ்ட்ராங்கா மாத்தணும்னு வில்லன் கேரக்டர் கம்மி பண்ணதுனால அந்த ஓவரால் கதையே ஒரு கொஞ்சம் டவுன் பண்ணிடுச்சோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. வில்லன் கேரக்டரை இன்னும் ஹையா ஒன்று ஏற்றி ஒரு 4 ஸ்ட்ராங்கான சீக்வன்ஸை வச்சிருந்தா இன்னும் அந்த கதை பயங்கர ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் ஆயிருமேன்றது தான் என்னுடைய மிக முக்கியமான கருத்தா இருக்கு. அண்ட் மமிதா பைஜு இந்த திரைப்படத்தில் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் வந்திருப்பாங்க. அவங்க கேரக்டரால இந்த படத்துல பெரிய அளவில் எந்த இம்பாக்டும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, படத்தோட ஆரம்பத்துல அவருக்காக தான் வந்து ஒரு நிலத்தை வித்து அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு வராரு. பட் அந்த காரணமே தடைப்பட்டு போய் வேற ஒரு காரணத்துக்காக ஹீரோ போராட ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்ப ஷாக்கிங்கா சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓவராலாவே ஒரு சின்ன பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பட் அது பயங்கர பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருந்தாங்க அவுட்புட்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1990 காலகட்டங்களில் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் முழுக்க முழுக்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸ்டண்ட்டாக ரொம்ப இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டு எனக்கு தோணுச்சு. ஓவராலாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம். பட்டு கரை அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த போர் தொழிலுடைய ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு த்ரில்லராக ஒன்று இருந்திருந்தால் இன்னும் விக்னேஷ் ராஜா அவருடைய ஹோம் கிரவுண்டில் எப்படி 6 அடிக்கிறாரோ அந்த த்ரில்லரில் அப்படி ஒன்று அடிச்சிருப்பாரோன்றது எனக்கு தோணுச்சு. இதுலேயும் ஒரு த்ரில்லர் ஃபேக்டர் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் பேசிக்காக ஒரு ஐஸ் த்ரில்லர் அப்படின்னு வரும்போது ஐஸ்டில் அவங்க என்ன மிஸ் பண்ணாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு திருடு அப்படின்னா அவன் அப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு சீக்வன்ஸே இந்த படத்தில் இல்லை. அது இந்த படத்தோட பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். இப்படி ஒரு சில விஷயங்கள் தான் அதை கொஞ்சம் மாற்றி கிமிக்ஸ் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போயிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு நிறைய கேரக்டர்ஸ் நிறைய சீன்ஸை ஆஃப் வேல ஓப்பன் பண்ணி ஆஃப் வேல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி அங்கங்கே அப்படியே விட்டாமல் இருந்துச்சு. எடிட்ல ரொம்ப கிராப் பண்ணி பல கண்டென்ட்டை வெளியில தூக்குனாங்களோ அப்படின்ற எண்ணம் இருந்து. எக்ஸாம்பிள், படத்தோட ஓப்பனிங்ல வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஏன் வில்லன் அந்த போலீஸ் ஆஃபீஸராக சுராஜ் தனுஷை பெரிய லெவலில் தேடவே இல்லை அப்படின்றத நம்ம காட்டவே ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு. அண்ட் தனுஷ் அவர்கள் அடிக்கடியாக ஒரு ஊருக்கு வந்துட்டு போகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை, அதுவும் பெரிய ரேங்கிங்கில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரை ஒருத்தன் அடிச்சுட்டு அதே ஊருக்கு இத்தனை வாட்டி வரான்றது எனக்கு ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது நம்புற மாதிரி இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்டு படத்தோட ஓப்பனிங்லேயே அந்த போலீஸ் கேரக்டர் பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு பல வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்மெண்ட்டே ஆகாமல் இன்னும் ஆன் டியூட்டியில் இருக்காருன்னும் போதும் ஷாக்கிங்காக இருந்தது. அண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பல தப்புகள் செய்கிறாருன்னும் போது அவங்க ஹையர் அத்தாரிட்டி அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்களை எப்படி அசிங்கப்படுத்துவாங்க, அதன் மூலியமா அவர் எப்படி ட்ரிகர் ஆகிறான்றதெல்லாம் காட்டியிருந்தாங்கன்னா படத்துக்கு இன்னும் ஒரு ரேசிங்கான ஒரு பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்கும். அதை இந்த படத்தில் மிஸ் பண்ணாங்கன்னு இப்படி மிக முக்கியமான பாயிண்ட்ஸை ஸ்கிப் பண்ணி இந்த கதையோடைய இந்த கலரை மாற்றணும்னு யோசிச்சு அந்த விதம் ஓகே, ஆனால் அது எக்ஸிக்யூஷனாக கரெக்டாக அமையலன்றது தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் நடந்த மிகப்பெரிய ஒரு மைனஸ். நான் எப்பயுமே எப்படி பார்ப்பேன்னா ஒரு படம் அப்படின்னு வரும்போது செகண்ட் ஹாஃபை கரெக்டாக பேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி மாறிடும். இந்த படம் அந்த ஜோனுக்குள்ளே போயிடுச்சே அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ரீசன் இந்த படத்தோடைய டெக்னிக்கல் டீம் அண்ட் காஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க. அப்படி ஒரு டீமை வச்சு இப்படி ஒரு சின்ன மிஸ்டேக்கால அந்த படத்தை சரியை விட்டுட்டாங்கன்ற ஒரு வருத்தம் தான், வேறு எதுவும் கிடையாது. இது தாண்டி நீங்கள் கரை படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பபாய். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.